ஆனால் இப்போது வரைக்கும் அங்கே அமைச்சர்கள் யார் யார் இருக்காங்க? உயர் அதிகாரிகள், காவல்துறை தரப்புல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்போ மாவட்ட ஆட்சியரும் அங்கதான் இருக்காரா? என்ன விவரம்? இன்னைக்கு பகல் அதோடு மத்திய மாநில காவல்துறை தலைவர் உள்ளிட்ட மற்றும் அருகாமையுள்ள மாவட்ட எஸ்பிகளுக்கு வந்திருக்கின்றனர். அவர்கள் உடனடியாக தங்கள் எச்சி உள்ள காவல்களுக்கு கண்ணா, நீங்க இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது திருச்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். விவரங்களை லெனினிடம் கேட்கலாம். லெனின், முழு விவரம். கரூர் மாவட்டத்துல இப்படி ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டிருக்கு என்கிற தகவல் அறிந்தவுடன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனடியாக தனி விமானத்தில் திருச்சி விமான முனையத்திற்கு வந்திருக்கிறார். அவரோடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு வந்திருக்கிறார். அவங்க 2 பேரையும் அழைத்து செல்வதற்காக அமைச்சர் மெய்யநாதன் வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில அவர் திருச்சி விமான நிலையத்திற்கு தற்போதுதான் இறங்கி இருக்கிறார். அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து வெளியேறி காரில் சாலை மார்க்கமாக கரூர் நோக்கி செல்கிறார். குளித்தலை கரூர் சென்று அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல்களையும் அந்த உயிரிழந்த நபர்களுடைய அந்த உறவினர்களையும் பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக தமிழக முதல்வர் வந்திருக்கிறார். முன்னதாகவே அமைச்சர்கள் கரூர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்சி, மதுரை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அங்கு பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக மருத்துவ குழுவினர் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருச்சி மாநகராட்சியிலிருந்து மருத்துவமனைகளிலிருந்தும் திருச்சி அரசு பொது மருத்துவமனையிலிருந்தும் மருத்துவர்கள் இங்கிருந்து தனி குழுக்களாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு மதுரை மற்றும் சேலத்திலிருந்தும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது திருச்சி விமான நிலையத்தில் தமிழக முதல்வருடைய தனி விமானம் இறங்கியது. அதிலிருந்து கார் மூலமாக அவர் திருச்சி விமான நிலையத்திற்குள் வந்திருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் கரூருக்கு புறப்பட இருக்கிறார். விக்னேஷ், தனி விமானம் மூலம் தற்போது முதலமைச்சர் திருச்சி வந்தடைந்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லியிருக்கீங்க. இப்போ அங்க அமைச்சர்கள் நேரு, அதே போன்று மெய்யநாதன் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. உடனேவே அவங்க சாலை மார்க்கமாக உடனே செல்ல இருக்கிறாரா, இல்ல அங்க அதிகாரிகளுடன் எதிரும் ஆலோசனை நடத்த திட்டம் இருக்கா? இங்கு ஒரு மயான அமைதி இருக்கிறது. இங்கு ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் கூட இப்படி ஒரு இறப்பு நிகழ்ச்சிக்கு தமிழக முதல்வர் போகிறார் என்கின்ற அந்த சூழ்நிலை இருப்பதால் ஒரு மயான அமைதி என்பது இந்த திருச்சி விமான நிலையத்தில் காணப்படுகிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் சாலை மார்க்கமாக காரில் புறப்படுவதற்கு அவருடைய வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் புறப்படுவார் என தெரிகிறது. விக்னேஷ், இப்போ திருச்சி வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் அந்த அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? திருச்சி விமான முனையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட், இங்க சென்னை தேசிய நெடுஞ்சாலை, சஞ்சீவி நகர், அங்கிருந்து கலைஞர் அறிவாலயம், அங்கிருந்து கம்பரசம்பேட்டை, முத்தரசநல்லூர், குளித்தலை, அதன் வழியாக அவர் திருப்பாயத்துறை அந்த பகுதியை அதை கடந்து அவர் கரூர் செல்ல இருக்கிறார். இங்கிருந்து 75 கிலோமீட்டர் தூரத்துல கரூர் மாவட்டம் என்பது இருக்கிறது, அந்த மருத்துவமனை என்பது இருக்கிறது. குறைந்தபட்சம் 1:30 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் இங்கிருந்து தேவைப்படும். எனவே அதிகாலை 3 மணிக்குள்ளாக அவர் கரூரை சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் திருச்சி விமான நிலையத்திற்குள் வந்திருக்கிறார். விமானத்தில் இறங்கி கார் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்குள்ளே வந்திருக்கிறார். அவரோடு அமைச்சர் நேரு மற்றும் அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த விமான நிலையத்திற்கு வெளியே திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் அன்பழகன், அதே போல மாநகர காவல் ஆணையர் காமினி உள்ளிட்டோர் வெளியில இருக்காங்க. நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. முதலமைச்சர் வருகையை ஒட்டி இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, ஒரு 500க்கும் மேற்பட்டோர் இந்த விமான நிலையத்துல இந்த நேரத்திலும் கூட கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு மிகப்பெரிய சோகம் கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்திருப்பதால் அந்த சோக நிகழ்ச்சிக்கு தமிழக முதல்வருடைய அந்த பயணம் என்பது இருப்பதால் ஒரு மிகப்பெரிய அமைதி என்பது இங்க காணப்படுகிறது. இங்கிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக அவர் கரூரை நோக்கி புறப்பட இருக்கிறார். விக்னேஷ், இந்த துயர சம்பவம் நடந்த உடனேயே நாளை அவர் வருவதாக இருந்தது. அதை ரத்து செய்துவிட்டு இன்று நள்ளிரவே அவர் வருவதாக திட்டமிடப்பட்டு அதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இப்போ திருச்சி விமான நிலையத்திற்கும் அவர் வந்துவிட்டார். அவர் இங்கிருந்து இப்போ எத்தனை மணிக்கு புறப்படுவார்னு அதிகாரிகள் சொல்றாங்க?
இன்னும் 15 நிமிடத்துக்குள்ளாக இங்கிருந்து புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 15 நிமிடமும் கூட அவர் தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழக முதல்வர் இங்கிருந்து சென்ற மருத்துவ குழுக்கள் என்ன மாதிரி செயல்படுறாங்க, அந்த மருத்துவ குழுக்கள் எல்லாம் அங்க போயிட்டாங்களா, இது மாதிரியான விவரங்களை எல்லாம் அமைச்சர்களிடமிருந்து கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அதிகாரிகளும் அதற்கான தகவல்களை என்ன முதலமைச்சருடைய உத்தரவுகளை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவ குழுக்கள் கரூர் மாவட்டத்திற்கு விரைந்திருக்கிறது. அந்த அங்கு மருத்துவர்கள் சென்றடைந்து விட்டார்களா, அங்கு இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்றக்கூடிய நோயாளிகளுடைய நிலை என்ன, அவர்களை மேல் சிகிச்சைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் கேட்டறிவதற்கான நேரமாகத்தான் இந்த 15 நிமிடங்கள் என்பது அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். விமானத்துக்குள்ளே அவர் இருக்கிறார், அமைச்சர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அதிகாரிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விமான நிலையத்திற்கு வெளியே அவர் காரில் புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்தை அருகாமையில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் டோல்கேட், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை தேசிய நெடுஞ்சாலை, அதன் வழியாக கரூர் பைபாஸ் சாலையை அடைந்து அங்கு கலைஞர் அறிவாலயம், அது முத்தரசநல்லூர், ஜியபுரம், அந்த பாதை வழியாக குளித்தலை, கரூர் மாவட்டத்துக்கு செல்ல இருக்கிறார். அங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடிய அங்கு அந்த பாதிக்கப்பட்ட நபர்களையும் அவர்கள் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரையும் உறவினர்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பதற்கான விஷயங்களை நேரில் சென்று செய்வதற்காக தமிழக முதல்வர் இந்த எந்த நேரமும் என்று பொருள்படுத்தாமல் தற்போது திருச்சிக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட தயாராக இருக்கிறார். விக்னேஷ், இப்போ கரூர் செல்வதற்கு ஒரு மத்திய இடமாக திருச்சி இருக்கிறது. தற்போது விமான நிலையம் தனி விமானம் மூலம் முதலமைச்சர் வந்தடைந்திருக்கிறார். அவருடைய திட்டம் குறித்து விரிவா சொன்னீங்க. வேறு யாரேனும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தலைவர்கள் திட்டம் இல்ல, இப்போதைக்கு இங்க 2 அமைச்சர்கள் மட்டும் வந்திருக்காங்க. இந்த 3 தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும், அதே போல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், சுற்றுத்துறை கே நேரு, அதே போல அமைச்சர் மெய்யநாதன், இவர்கள் 3 பேரும் இப்ப உடனடியாக புறப்பட்டு கரூர் நோக்கி செல்ல இருக்கிறார்கள். நாளை காலை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி இங்கிருந்து புறப்பட்டு கரூர் செல்வதற்கான திட்டமிடல் இருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாளை கரூர் செல்வதற்கான திட்டத்தோடு இருப்பதாக தெரிகிறது. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் செல்வதாக இருப்பதாக தெரிகிறது. இப்படி பல்வேறு தலைவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி இங்கிருந்து கரூர் செல்வதற்கான திட்டமிடலோடு இயங்கிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது கரூரை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கொண்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினரும் இது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம், இந்த சம்பவத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் அளிக்க வேண்டும், அந்த மக்களை அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உடனடியாக புறப்பட்டு கரூர் நோக்கி செல்வதற்கான அந்த திட்டமிடலோடு தான் ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த அரசியல் பாகுபாடும் இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் கரூரை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம காண முடிகிறது. விக்னேஷ், திருச்சி வந்தடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்னும் சில நிமிடங்களில் அவர் கரூர் புறப்பட இருக்கிறார். 2 மணி நேரத்தில் அங்கு சென்று விடலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி லெனின்.